brothers and sisters, நமது திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை நான் தியானித்தபடி நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நான் இப்படி டெய்லி வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராப்பர்ட்டிக் மினிஸ்ட்ரீஸோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய நாம மகிமைப்பட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாவரையும் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல் காத்து அதிசயமாய் நடத்தி வந்த கிருபைக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஆண்டு எத்தனையோ பேருக்கு நிறைய நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கலாம், நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கலாம், அதிசயங்களை நடப்பித்திருக்கலாம், நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை செய்திருக்கலாம், பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கலாம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு கடினமான ஆண்டு, இருக்கிறதிலும் மோசமான ஆண்டு பிரதர், ரொம்ப கடினமான இழப்புகளையும் நஷ்டங்களையும் போராட்டங்களையும் பலவீனங்களையும் வியாதிகளையும் தாண்டினோம் என்று சொல்லத்தக்கதான ஆண்டாக கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர் பாதுகாத்து நல்ல சுகத்தையும் பலனையும் கர்த்தர் கொடுத்து நடத்தி வந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறவராக இருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தாண்டி வரத்தக்கதான கிருபைகளை கொடுத்த நல்ல தேவனுக்காய் நான் ஆண்டவருக்கு நான் கோடா கோடி நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. இந்த புதிய ஆண்டுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. Blessed happy new year to all. 2024க்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். As a family we love you all in Christ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டுக்கான வாக்கு தத்தத்தை நான் முதலாவது சொல்லிவிட்டு பிறகு கர்த்தர் நடப்பிக்க போகிற இந்த ஆண்டு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்கிற ரகசியங்களை, மறைப்பொருட்களை என் தேவன் மாத்திரம் வெளிப்படுத்துவாராக. துதிகன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே, நாம் சிறுகணும், அவர் பெருகணும். அதற்காக கர்த்தர் கிருபை தருவாராக. பேருக்கும் புகழுக்கும் முகஸ்துதிக்கும் அல்ல, ராஜ்யம் கட்டப்படுகிறதற்காக, இந்த கடைசி நாட்களிலே மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறதுக்காக தான், வேறு எதற்காகவும் ஒன்றும் இல்லை. We are living in the last days. Prepare ourselves. Get ready to meet our Lord of Almighty. So my beloved, நம்முடைய நோக்கமே இந்த ஆண்டு ஆயத்தப்படுகிற ஆண்டு, தேவனை சந்திக்கிறதற்கு ஆயத்தப்படுகிற ஆண்டு. இந்த ஆண்டு கர்த்தரோடு நெருங்கி வருகிற ஆண்டு. இந்த ஆண்டு கர்த்தரை முகமுகமாய் சந்திக்கிற ஆண்டு. இந்த ஆண்டு கர்த்தரோடு இசைந்து ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரித்து நடக்கிற ஆண்டு. ஆமென். இந்த ஆண்டு மோசே சீனாய் மலையிலே தேவனோடு சஞ்சரித்து 40 நாட்கள் தங்கியிருந்து தன் முகம் சூரிய வெளிச்சம் போல் பிரகாசிக்கும் பொழுது ஜனங்கள் கண்டார்களே, அந்த அற்புத காட்சிகளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம் முகத்தை பார்க்கும்போது காணத்தக்கதான கிருபையுள்ள ஆண்டு. இந்த ஆண்டு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் மறுரூபமலைக்கு கொண்டு போய் அங்கே பேதுருக்கும் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் தங்களை மறுரூபப்படுத்தி காண்பித்து, பரலோகத்தில் இருக்கிற மோசையும் எலியாவையும் காண்பித்து, ஆச்சரியமான அற்புதங்களை வெளிப்படுத்தி காண்பித்து, ஆச்சரியத்தை காண்பித்து, இங்கே உமக்கு ஒரு கூடாரம், மோசே ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் என்று பேதுரு தான் சொல்வது என்னதென்று அறியாது சொல்லுகிறதை போல வெளிப்படக்கூடிய அந்த பரலோகத்தின் காட்சிகள் வெளிப்படுகிற ஆண்டு. இந்த ஆண்டு தேவனை சந்திக்கிறதற்கு ஆயத்தமாக்கப்படுகிற ஆண்டு. மணவாளன் எப்பொழுது வருவார் என்று தெரியாது, பிதாவை தவிர ஒருவன் அறியான். ஆனால் தம்முடைய ஆவியை பெற்றவர்களுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க, விழித்திருக்க, தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிற ஆண்டு. இந்த ஆண்டு ஆண்டவரோடு நெருங்கி வருகிற ஆண்டு. போன ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக ஜெபிக்கணும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக வேதத்தை தியானிக்கணும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆண்டவருக்காய் பல காரியங்களை செய்யணும், ராஜ்யத்தை கட்டணும். இந்த ஆண்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிறதை மகனே உங்களை கொண்டு செய்து முடிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வாக்கு தத்தத்துக்காய் நான் காத்திருப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமோஸ் 4:12. ஆமோஸ் chapter 4 verse 12. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. சிம்பிள் வேர்ட். ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஆண்டு, உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டு, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதற்கு உங்களை தகுதியுள்ள பாத்திரமாய் ஆயத்தப்படுத்துகிற ஆண்டு, உங்கள் தேவைகள் அத்தனையும் சந்திக்கிற ஆண்டு, உங்களுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற ஆண்டு. இதுவரைக்கும் சந்திக்கப்படாதது இந்த ஆண்டு சந்திக்கப்படும். இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போறாரே தெரியல சொல்லி யோசித்தவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆண்டு. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். ஆமோஸ் chapter 4 verse 12. Prepare to meet thy Lord, O Israel. O Israel, prepare to meet thy Lord. You should prepare in this year to meet our Lord. So God will meet all your needs. He going to meet all your needs in this year. So my beloved, kalangadinga. So prepare yourself. He will prepare you to inherit the blessings, whatever the Lord has prepared for you. So my beloved, கர்த்தர் இந்த ஆண்டு உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற ஆண்டாக இருக்கும். ஹல்லேலூயா.
அப்படி ஆண்டவர் செய்கிற ஆண்டாக இருக்கும். பாருங்கள், ஆபிரகாம் வீட்டுக்கு 2 தூதர்கள் வந்தார்கள். 2 தூதர்கள் வரும்பொழுது அவன் எப்படி ஆயத்தப்படுத்தினான்? வேகமாய் கொளுத்த கன்றை அடித்து மாவு பிசைந்து 3 படி மாவு பிசைந்து அப்படி தூதர்களை கனம் செலுத்தினான். ஸோ அவன் வீட்டுக்கு தூதர்கள் வந்தார்கள். லோத்தினுடைய இடத்திற்கே தூதர்கள் வந்தார்கள். ஸோ அப்படி கர்த்தர் நம்மை தேடி வருகிற ஆண்டு, கர்த்தர் தேவைகளை சந்திக்கிற ஆண்டு, நமக்கென்று ஆயத்தப்படுத்தின அநேக காரியங்களை கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி தகுதி உள்ளவனாய் மாற்றி அதை சுதந்திரிக்க பண்ணுவார். You are going to inherit in this year. God bless you. இந்த ஆண்டு அப்படியே கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்கிறதை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. வானம் திறக்கப்படுகிறது. ஜனவரி கர்த்தர் கூட இருப்பார். பிப்ரவரி அதிசயமாக நடத்துவார். மார்ச் மகிமையா இருப்பார். ஏப்ரல் ஆளுகை செய்வார். மே மாசம் உங்களோடு கூட மத்தியிலே வாசம் பண்ணுகிறதை காண்பீர்கள். ஜூன் மாசம் தேவன் ஜெயமாய் நடத்துவார். ஜூலை மாசம் உங்களுக்கு வழிகளை திறப்பார், வாசல்களை திறப்பார். ஆகஸ்ட் மாசம் அக்கினியா இருப்பார். செப்டம்பர் மாசம் செம்மையா நடத்துவார். அக்டோபர் மாசம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சாத்தானுடைய தந்திரங்களை திட்டங்களை உடைத்து உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் செய்து முடித்து உங்களுக்கு யுத்தம் பண்ணி விடுதலையின் ஆண்டாக இருக்கும். நவம்பர் மாசம் நம்பிக்கை நங்கூரமா இருப்பார். டிசம்பர் மாசம் பல 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 சாட்சிகளை சொல்லும்படி கர்த்தர் கிருபை தருவார். இந்த ஆண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமா இருக்கும், அற்புதமா இருக்கும், மகிமையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், மேன்மையா இருக்கும். ஆகினால் 365 நாட்களும் ஜெபத்தை விட்டுறாதீங்க, சபை கூடுதலை விட்டுறாதீங்க, வேதத்தை தியானிக்க விட்டுறாதீங்க. கர்த்தருக்கு ஏதாவது செய்யுங்க. மை சில்ட்ரன், ஒரு பக்கம் நல்லா படிங்க, இன்னொரு பக்கம் ஆண்டருக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. மை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பக்கம் நல்லா காலேஜ் போங்க, இன்னொரு பக்கம் டூ சம்திங் ஃபார் காட். தோஸ் ஆர் வொர்க்கிங், ஒரு பக்கம் கர்த்தருக்கு நல்ல உலக வேலையில நாட்டப்பட்டாலும் இன்னொரு பக்கம் கர்த்தருடைய ஊழியத்தில் நாட்டப்பட்டு ஓடுகிற வாலிபர்களாய் கர்த்தருப்பாராக. பெற்றோர்களே, ஒரு பக்கம் குடும்பத்தை நடத்தலாம், வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், இன்னொரு பக்கம் கர்த்தருக்காக ஊழியத்தை கட்டுங்கள், ஆலயங்களை கட்டுங்கள், ராஜ்யத்தை கட்டுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு அர்த்தமுள்ள ஆண்டாக இருக்கும், ஜெயமுள்ள ஆண்டாக இருக்கும். தடைகள் நீங்கும், மங்களம் நடக்கும். இந்த ஆண்டு தடைகளை நீக்கி போடுவார். புத்திர வாக்கியம் உண்டாகட்டும், மலட்டு கற்பங்கள் திறக்கும், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்கும். எஸ், இந்த ஆண்டு சூப்பர் நேச்சுரல் ஆண்டாக இருக்கும். God is going to do supernatural. மரித்தவைகள் உயிரோடு எழும்பும், உலர்ந்தவைகள் உயிரடைப்படும். பாருங்கள், சின்ன சின்ன ஊழியர்கள் எல்லாம் கர்த்தர் பிரகாசிக்கும்படி வைப்பார். அவர்களை கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நடப்பிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த ஆண்டு அப்படி ஒரு அபிஷேகம் வெளிப்படும், பயங்கரமான அபிஷேகம் வெளிப்படும், கட்டுப்படுத்த முடியாத வல்லமை வெளிப்படும். ஜனங்கள் லிட்டரலாய் காண்பார்கள், உலர்ந்ததெல்லாம் உயிரடைகிறதை காண்பார்கள், உறுப்புகள் உண்டாகிறதை காண்பார்கள். இந்த ஆண்டு அப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும். செத்துட்டார்னு டாக்டர் declared, but he got up. Something supernatural is going to be happen in this year. அப்படிப்பட்ட ஆண்டாக கர்த்தர் வைக்க போகிறார். அப்படிப்பட்ட ஆண்டாக தான் இருக்கும் என்று தேவன் சொல்கிறார். பேசுகிறது நான் அல்ல, வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன், தேவ தூதர்கள் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். யாரை கொண்டு செய்கிறார்? மறைந்திருந்த கர்த்தருக்காய் வைராக்கியமாய், விசுவாசமாய், உண்மையாய், சாட்சியாய், பரிசுத்தமாய் ஓடுகிற தம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்கிறார். பணத்துக்காய் அல்ல, உலகத்துக்காய் அல்ல, மாம்சத்துக்காய் அல்ல, சுயாதத்துக்காய் அல்ல, தன்னையே தியாகமாய் அர்ப்பணித்து தன் ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்கிறவர்களுக்காக. ஜாதிகளை கர்த்தர் கொடுப்பார், ஜனத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த ஆண்டு அப்படித்தான் இருக்கும் என்று தேவன் சொல்கிறார். பொய் உரையாத தேவன். இந்த ஆண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படித்தான் இருக்கும். மை beloved, get ready. மை பிரதர், get ready. விட்டுறாதீங்க. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கட்டும். இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஆண்டாக கர்த்தர் வைக்க போகிறார். பேசுகிறது ஒரு மனிதன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். The Lord who is the one anointed with tongue is talking to you. கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை எழுப்புகிறார், பலமா எழுப்புகிறார், பலமுள்ள பாத்திரமா எழுப்புகிறார். எத்தனை சத்ரு ஆக்ரோஷமா எழும்பினாலும் சத்ரு மடங்கடிக்கப்படுவான். உங்களை கண்டா சத்ரு நடுங்கும். இப்படிப்பட்ட அபிஷேகம் வெளிப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும். பேசிக் கொண்டிருக்கும் வியாதிகள் சுகமாகும். எழுப்புதல் நாட்களில் பற்றும். அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டாக கர்த்தர் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். இயேசு நாமத்தில் இந்த ஆண்டு தேவைகளை சந்திப்பார். நீ தேடி போக மாட்டீங்க, கர்த்தர் கொண்டு வந்து சந்திப்பார். உங்களை ஆயத்தப்படுத்துவார், தகுதிப்படுத்துவார். அதாசுரத்தை சுதந்திரிக்கக்கூடிய கிருபையுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். கலங்காதீங்க, ஜெயிப்பீங்க. ஜெயாலியை கர்த்தர் வைப்பார். இந்த ஆண்டு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் ஆண்டாக கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை காலம் நீ தேடிங்க, அலைஞ்சிங்க, டாக்டர் போனீங்க, கோர்ட்டுக்கு போனீங்க, எங்கெங்க போனீங்க, நடக்கல. இந்த ஆண்டு எங்கேயும் போக வேண்டாம். கர்த்தரே 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 கொண்டு வருகிறதை காண்பீர்கள். உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு பெலிஸ்தருடைய தேசத்துல வச்சாங்க, உண்மைதான். தாகம் தலைக்குலை விழுந்தது உண்மைதான். காட்பட்டணம் முழுதும் சுற்றி நடந்தார்கள். வீடுகளிலே வாதை ஒண்ணுமே பண்ணலையே. இஸ்ரவேலர்கள் யுத்தம் பண்ணாங்களா? அதுக்கு முதல் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல 3000 பேர் மாண்டு போனார்கள், 40,000 பேர் மரித்து போனார்கள். இப்போ மனுஷ யுத்தம் பண்ணல, மகிமை மகிமை மகிமை. நீங்க நடக்கல, மகிமை உன்னையே மகிமையை மாற்றுகிறார். உங்களே அக்கினியை மாற்றுகிறார், அக்கினி ஜுவாலையை மாற்றுகிறார்.
மை பிரதர் அண்ட் சிஸ்டர், தூசி உதறிட்டு எழும்புங்க, ஆயத்தப்படுங்கள், மணவாளனை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள். உங்கள் எல்லா தேவையும் அவர் சந்திக்கும் போது அப்புறம் நீங்க கவலைப்படுறீங்க. சந்தோஷமா இருங்க, ஆயத்தமாயிருங்கள், விழித்திருங்கள், ஜெபிச்சுட்டே இருங்க. இரவும் பகலும் இடைவிடாமல் ஜெபிக்கிறாண்டு, எப்பொழுது இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதிக்கிறாண்டு. தேவன் அப்படி வைப்பாராக. சிந்தைகளை சிதறவிடாதபடி காப்பாராக, எண்ணங்கள் சிதறாதபடி காப்பாராக. மாம்சம் சுயம் சாகட்டும், தேவ சித்தம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆண்டு தேவைகள் அத்தனையும் சந்திப்பார், அத்தனையும் சந்திப்பார். இந்த ஆண்டு அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது அப்படிதான் இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். உலகத்துக்கு அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. இயேசுவின் நாமத்தினால் காண்பீர்கள், காண்பீர்கள். சந்தோஷமா ரிசீவ் பண்ணுங்க, சந்தோஷமா ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டோட உடன்படிக்கை பண்ணப்பட்ட, ஞானஸ்நானத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு, அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு, தேவனுக்காக நிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுக்காக வைராக்கியமாய் ஓடுகிற பிள்ளைகளுக்கு அப்படிதான் கர்த்தர் வைப்பார். எதுவுமே நான் தேடி போலங்க, எல்லாமே கர்த்தரை கொண்டு இதை காலடியில வைத்தாருங்க. அப்படிதான் இந்த ஆண்டு கர்த்தர் செய்வார். பினான்சியலா இருக்கட்டும், உலக பிரகாரமான காரியமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், வாட் எவர் மே பி, எவ்ரிதிங் God is bring back to you. He will meet you. Yes, get ready my brother. நீங்க ஆயத்தமாயிருங்கள், ஜெபத்தோடு இருங்கள், விழித்திருங்கள். இயேசுவின் நாமத்தினால். Amen, amen, amen. இந்த ஆண்டு தமிழகத்துக்காக ரொம்ப அதிகமா ஜெபிக்க வேண்டிய ஒரு ஆண்டு. தமிழகத்தில் அரசியல் ரீதியாக பயங்கரமான ஒரு போர்க்களமான ஆண்டாக இருக்கும். போராட்டமான ஆண்டு அரசியல் ரீதியாய் அதிகமாக இருக்கும். திரும்ப சொல்கிறார், இந்த ஆண்டு தமிழகத்தில் அரசியல் ரீதியாய் போர்க்களமும் போராட்டமான ஆண்டாக இருக்கும். அதை நீங்கள் ஜான் டு டிசம்பர் வரைக்கும் பார்ப்பீங்க. பயங்கரமான டிராஸ்டிக்கான சடனான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியிலும் மற்றபடி முகநூலிலும் கேட்கும் பொழுது ஆச்சரியப்பட்டு போவீர்கள். இப்படிலாம் நடக்குதா, இப்படிலாம் நடக்க போகுதா என்று. அப்படிப்பட்ட போராட்டமான போர்க்களத்தின் ஆண்டாக அரசியல் ரீதியாக காணப்படும். இந்த ஆண்டு நம்ம தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற டிஎம்கேக்காக நாம் ஜெபித்தாக வேண்டும். அவங்க சூழ்நிலை கீழாக போகக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அவங்க சூழ்நிலை கீழாக போகக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். சூழ்நிலை கீழாக போகக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கணும். ஸ்பெஷலி வி ஷுட் ப்ரே ஃபார் தமிழக முதலமைச்சருடைய ஹெல்த். அவங்களுடைய ஹெல்த்துக்காக ஜெபித்தாக வேண்டும். அவங்களுடைய ஆட்சிக்காகவும் ஜெபித்தாக வேண்டும். அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப 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 டவுன் ஆகுது. சில இடங்களுக்கு பலன் கொண்டு போகக்கூடாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு அவங்களுடைய மீட்டிங்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிற நிலை கூட வரலாம். இல்லை காணொளி காட்சியின் மூலமாகவே எல்லாம் ஓடுகிற நிலைக்கு வந்து நிற்கிற சூழ்நிலை கூட உண்டாகலாம். ஸோ தமிழக முதலமைச்சருக்கு தேவன் சொல்கிறார், 2024 ஐயா உங்களுக்கு அது ஒரு சென்சிட்டிவான ஆண்டு. தமிழக சிஎம்க்கு என் ஆண்டவர் சொல்கிறார், ஐயா இது உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஆண்டு. ஐயா இது உங்களுக்கு ரொம்ப 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 சென்சிட்டிவான ஆண்டு. உங்கள் ஹெல்த் டோட்டலாக டவுன் ஆகிறது, உங்கள் தராசு இறங்குகிற ஒரு நிலை. தயவுசெய்து உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். தேவன் சொல்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சம் நெசசிட்டியான தேவைகள் எல்லாம் நீட் பேஸ்டு பிளான் கொண்டு வந்தால் இந்த ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற டிஎம்கே தப்பிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. திரும்ப சொல்கிறார், நெசசிட்டியான நீட் பேஸ்டு பிளான்ஸை கொண்டு வந்தாங்கன்னா தப்புனாங்க. இல்லை என்றால் ரொம்ப கடினமான சூழ்நிலைகளுக்குள் போகிற நிலை உண்டாகிறது. we have to pray. அப்புறம் தமிழக முதலமைச்சருக்கும் சரி, டிஎம்கேக்கு சரி, அவங்களோட சுற்றி இருக்கிற ஆட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கும் சரி, சிறு பிழைகள் ஏற்பட்டாலும் அது விஸ்வரூபம் எடுத்து பெரிதாய் மாறுகிற பல கோடி கடினமான சூழ்நிலைகள். ஸோ த லார்ட் said very sensitive, very sensitive. புதிய தலைவர்களை எழுப்புகிறதற்கு இவர்களே வழிவகை திறந்து கொடுக்கிற ஒரு ஆண்டாக மாறுகிறதை நான் பார்க்கிறேன். we have to pray. இவங்க செய்கிற சிறு பிழைகள் புதிய தலைவர்களை திறந்து கொடுக்கிற ஆண்டாக மாறுகிறது. அடுத்து வரும் ஆபத்து என்று சொல்லி ஒன்றை நான் பார்க்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபித்தாக வேண்டும். ஏனென்றால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களை குற்றவாளி கூண்டிலே குற்றப்படுத்தி நிற்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டாகிறது. The family members will be get caught.
by opposite parties. So they must be very careful. That's what the Lord said, is a year of very sensitive, my sir. It's a year of very sensitive. அவங்க திரும்ப சொல்கிறார், தமிழக முதலமைச்சருடைய அவங்க சிஎம் அவங்களுடைய ஹெல்த்துக்காய், முதலமைச்சர் அவருடைய ஹெல்த்துக்காய் நாம் ஜெபித்தாக வேண்டும். மோசமான ஒரு கவலைக்கு இடமை போகாதபடிக்கு கர்த்தர் காக்கும்படிக்கு நாம் ஜெபிப்போம். சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ஆதிக்கம் இந்த ஆண்டு தமிழகத்தின் மேல் அதிகமாக இருக்கும். தமிழகத்தின் மேல் மிக அதிகமாக இருக்கும். அது அதிகமாய் வெளிப்படுகிறதா இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஆதிக்கம் தமிழகத்தை அது அதிகம், அது அவர்கள் கண்ட்ரோலா, அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு ஆதிக்கம். கர்த்தருடைய ஆதிக்கம் தான் தமிழகத்தில் இருக்கணும். இயேசுவுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் இருக்கட்டும். மந்திரவாதியினுடைய ஆதிக்கம் அல்ல, சூனியனுடைய ஆதிக்கம் அல்ல, இயேசுவின் ஆதிக்கம் இருப்பதாக. ஆகையினால்தான் சின்ன சின்ன இடங்கள்ல ஏற்படுகிற துவாரங்கள் காண்பித்து கொடுத்து விடுகிறார். தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு சொல்கிறார், ஐயா, உங்கள் சிறு சிறு துவாரங்களை நீங்கள் அடைக்காவிட்டால் அது காண்பிக்கப்பட்டு வெளிப்பட்டு அது பேர் கெட்டு போகிற நிலைக்கு வராதபடிக்கு ஜெபிக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்கிறார். These are all going to be happen. We have to pray. புதிய தலைவர்கள் எழும்புகிற காலம் மிக சமீபம். புதிய தலைவர்களை கர்த்தர் அப்படி கொஞ்சமாக கொண்டு வருகிறார். நான் பார்க்கிறேன். இந்த ஆண்டு தமிழகத்தில் செக்ஷுவல் இம்மாராலிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும். பயங்கரமாய் அந்த ஸ்பிரிட் ஆதிக்கம் அதிகமாய் செயல்படுகிறதை நான் பார்க்கிறேன். கிளைமேட்டிக் சேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப மோசமாய் காணப்படும். தமிழகத்தில் நிச்சயமாய் ஒரு டிசாஸ்டர் இருக்கிறது. தயவுசெய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தமிழகத்தை காப்பாராக. இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். தண்ணீரினால் பாதிப்புகள் அதிகமாய் காணப்படும். கடல் பகுதிகள் முற்றிலும் பாதிக்கப்படுகிறது, சூழ்நிலைகள் உண்டாகுது. நிலநடுக்கத்தின் அதிர்வை நான் கண்டேன். நிலநடுக்கத்தின் அதிர்வை கண்டேன். அது கடலா ஊரா கடலா? கடல் ஊர் மாதிரி இருக்கு, ஊர் கடல் மாதிரி இருக்கு. தண்ணியா? மேலேருந்து பார்த்தா ஊரை காணும். We have to pray for தமிழ்நாடு. பேர் தெரியாத விவாதி வந்து தமிழகத்தை தாக்குறது. திரும்ப சொல்கிறேன், ஓய்வு நாட்களில் ஆலயங்கள் கூட நடத்த முடியாத தடைகள் உண்டாகிறது. ஓய்வு நாட்களில் ஆலயங்கள் நடத்த முடியாத தடைகள் உண்டாகிறது. தயவுசெய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்படிலாம் வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறது தான் கர்த்தர் சொல்றாங்க. எசப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். 52 ஓய்வு நாட்களிலும் எங்களுடைய திருச்சபையின் ஆலயங்கள் எல்லாம் ஜெயமாய் மகிமையாய் சபை கூடுதல் தடைப்படாதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. கர்த்தர் ஆளுகை செய்வாராக. பாவம் தண்ணீரை போல குடிக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். திரும்ப சொல்கிறேன், பாவத்தை தண்ணீரை போல. இதெல்லாம் பாவமே கிடையாதுங்க. யாருங்க சொன்ன பாவம்னு? அப்படி என்ன பாவம் கேட்குறீங்களா? ஆண் பெண்ணாய் மாறுவார்கள், பெண் ஆணாய் மாறுவார்கள். ஆண் ஆணைக்கு மனம் புரிவார்கள், பெண் பெண்ணை மனம் புரிவார்கள். ஒரு பெண் 2 பேர் ஒன்றாய் ஒரு வீட்டிலே குடியிருப்பார்கள், மனம் புரிந்து கொண்டு வாழ்வார்கள். ஆண் ஆணோடு குடியிருப்பார்கள், மனம் புரிந்து வாழ்வார்கள். ஆண் பெண்ணாய் மாறுவார்கள், பெண் ஆணாய் மாறுவார்கள். ஆணாக இருந்தவர் சுடிதார் போட்டு நடப்பார். பெண்ணாக இருந்தவங்க பேண்ட் சட்டை போட்டு ஆம்பளை மாதிரி குரல்லாம் மாற்றி ஏதோ மெடிசின்ஸ்லாம் எடுத்து பயங்கரமாய் மாறுவார்கள். இது ஒரு தேவனுடைய கோபாக்கினை, கடும் கோபாக்கினை. தேவன் திரும்ப சொல்கிறார், தமிழகத்தில் உணவு கலப்படங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். தமிழகத்தில் உணவு கலப்படம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சில ஆகாரங்களை புசிக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையே தடைப்படுகிற சூழ்நிலை உண்டாகுது. அதை புசிச்சிடாதீங்க, வேண்டாம். சாப்பிட்றாதீங்க. அது குடிச்சிடாதீங்க, வேண்டாம். அது குடிச்சிடாதீங்க, அது புசிச்சிடாதீங்க. ஐயோ, அது வேண்டாம். அது குடிச்சிங்கன்னா, அது புசிச்சிங்கன்னா அது கேடு, அதனால அந்த வியாதி வந்துடுச்சு அப்படின்னா மருத்துவம் கண்டுபிடிச்சிருக்கான். அப்படிலாம் பாருங்க, ப்ரூஃபோட கண்டுபிடித்துகிற சூழ்நிலைகள் உண்டாகிறது. கடும் வெயில், கடும் குளிர், கடும் மழை, கடும் காற்று, கடும் கொலை வெறிகள், கடும் கொடூரமான சம்பவங்கள் தமிழகத்தில் காணப்படுகிறதை பப்ளிக்கில் நடக்கும். அப்படி லிட்டரலாக கண்ணில் நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது. நம் தயவுசெய்து தமிழகத்துக்காக ஜெபிப்போம். நல்ல ஆவிக்குரிய தலைவர்களை, கர்த்தர் தரமுள்ள தலைவர்களை கர்த்தர் தாண்டி எழுப்புகிறார். சின்ன சின்ன ஊழியர்களை எல்லாம் கர்த்தர் பிரகாசிக்கும்படி வைக்கிறார். அவங்களெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அநேக பிரகாசிக்கிற ஊழியர்களை கர்த்தர் எழுப்புகிறார் இந்த ஆண்டு. அதே போல பெரிய பெரிய ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். அவங்க ஊழியத்தில் பயங்கரமான போராட்டங்கள் வெடிக்கிறது. அவங்க ஊழியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, அவங்களுடைய சரீரத்திலும் சரி. பெரிய பெரிய ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்காக, பெரிய ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். திரும்ப சொல்கிறார், பெரிய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். பேர் அடிபடுகிறது, போராட்டங்கள் பயங்கரமாக எழும்புகிறது. அவங்களுக்கு விரோதமாய் பயங்கரமாய் போராட்டங்கள் எழும்புகிறது. அவங்களுடைய சரீரத்தில் எழும்புகிறது, ஊழியத்தில் எழும்புகிறது, அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து எழும்புகிறது, அவங்க பிள்ளைகள் லைஃப்பில் கூட பயங்கரமாக எழும்புகிறது. ஆகையினால் பெரிய பெரிய ஊழியங்கள் தமிழகத்தில், நான் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள்லாம் தமிழகத்தை குறித்து. ஆனால் சின்ன சின்ன வைராக்கியமாய் உபவாசித்து போராடி கர்த்தருடைய சமூகத்தில் திறப்பின் வாசல் நின்று கதறிக்கொண்டிருக்கிற சில இளம் ஊழியர்களை கர்த்தர் பயங்கரமாய் பிரகாசிக்க பண்ணுவார். ஆங்காங்கே அவங்களுக்கு எரிந்து பிரகாசிக்கிறதை காண்பீர்கள். பாருங்க, கண்ணார பார்ப்பீங்க. பெரிய பெரிய ஊழியங்கள் எல்லாம் அப்படியே மழுங்குகிறது. யங் ஜெனரேஷன்ஸை கர்த்தர் மைட்டியா ரைஸ் அப் பண்ண போகிறார்.
That's going to be happen in 2024. ஆவிக்குரிய ஊழியத்தில் சிறிய இளம் ஊழியர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. டக்குன்னு பாருங்க, கர்த்தர் அவங்களை கொண்டு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் நடக்கும். ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதாய் ஜனங்கள் காண்பார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. தமிழகத்தில் வாதி தெரிகிறது வருகிறது, பேர் தெரியாத வாதி வருகிறது. பயங்கரமான வாதிகள் வந்து தாக்குறது, பிள்ளைகளை தாக்குறது, குழந்தைகளை தாக்குறது, அதே போல முதியவர்களையும் தாக்குறது. ஆகையினால தமிழகத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அரசியல் தலைவர்கள், லீடர்ஸ் இன் பொலிட்டிக்கல், லீடர்ஸ் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, லீடர்ஸ் இன் செக்யுலர், லீடர்ஸ் இன் ஸ்பிரிச்சுவல், 4 விதமான லீடர்ஸ் சொல்கிறார். இந்த 4 லீடர்ஸ்லையும் ஒரு சிலர்கள் மறைந்து போகிறதை காண்பீர்கள். ஐயோ, அவர் இறந்துட்டாரா, அவரா சொல்றீங்க என்று சொல்லுகிற நிலை வருகிறது. ஐயோ, இறந்துட்டாரா, நல்லா இருந்தாரே, அவரா என்கிற நிலை வருகிறது. தயவுசெய்து அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து, தமிழகத்தில் சபை நடக்கக்கூடாதபடிக்கு சில இடங்களில் தடைகள் வருகிறது. ஆராதனை நடத்தக்கூடாதபடிக்கு தடைகள் வருகிறது. We have to pray, we have to pray, we have to pray. காவல்துறை நடக்கும் சில காரியங்கள் வெளிப்படுகிறது. ஈபி மின்சாரத்துறையிலே பல மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்குறார். சுகாதாரத்துறையிலே பல திட்டங்களை கர்த்தர் உண்டாக்குகிறது, நீங்கள் காண்பீர்கள். ஆகையினால ரயிலில் பிரயாணங்கள் ஆபத்தை உண்டாக்குறது. ஃபிளைட் பிரயாணங்களிலும் சில ஆபத்துகள் வருகிறது. இயேசு நாமத்தினாலே கர்த்தர் தடுத்து போடுவாராக. மரண ஓலங்கள் பெருகாதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. இவ்வளவு பேர் மரிச்சிட்டாங்களா, இவ்வளவு பேர் மாண்டு போயிட்டாங்களா, எசப்பா அந்த நிலை வரக்கூடாது. அந்த ஃபிளைட் பிரயாணங்கள் கடல் மேல் படர்ந்து கொண்டிருக்கும் பொழுது கடல்ல விழுந்துட்டது, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரக்கூடாது. அந்த இடத்துல விழுந்து சுக்குநூறாய் உடைந்தது என்கிற நிலை வராதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. பிரயாணங்களை கர்த்தர் பாதுகாப்பாராக. தமிழகத்தில் இருக்கிற ஏர்லைன்ஸ்ல நிறைய மாற்றங்கள் உண்டாகிறது. சில ஏர்லைன்ஸ் அப்படியே சரிகிறது. சில ஏர்லைன்ஸை கர்த்தர் புதிய ஏர்லைன்ஸை அறிமுகப்படுத்துகிறார். அதற்காக நாம் செபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். சில அரசியல் தலைவருடைய தராசு முற்றிலும் இறங்குகிறதை பார்க்கிறேன். சில அரசியல் தலைவர்களுடைய தராசு தமிழகத்தில் முற்றும் இறங்குறதை பார்க்கிறேன். சொல்ல போனால் மன்னிக்கணும், அவங்களுடைய வண்டாவாளங்களை எல்லாம் கர்த்தர் காண்பித்து கொடுத்து விடுகிறார். இதெல்லாம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே சில இடங்களில் கடினமான தீ விபத்துகள், ஆங்காங்கே சில கடினமான சூழ்நிலைகள், பாலங்கள் உடைகிறதை பார்க்கிறேன். அதே போல மண் சரிவுகள் அதிகமாய் காணப்படுகிறது. மலையிலே ஏற்படுகிற போராட்டங்கள், மவுண்டெயின்ஸ்ல காணப்படுகிற அசைவுகளை நான் பார்க்கிறேன். மவுண்டெயின்ஸ்ல இருந்து ஏற்படுகிற அசைவுகளை எல்லாம் நீங்கள் கேட்பீர்கள். அந்த இடத்துக்கு போகக்கூடாதுங்க, பேன் பண்ணிட்டாங்க, அங்க வேணாம் டிராவல் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க அப்படி சொல்லுகிற நிறைய இடங்கள்ல பேன் பண்ணுகிற சில சூழ்நிலைகள் உண்டாகிறது. ஸோ இதுதான் தமிழகத்தில் நடக்கும்படிக்கு ஆண்டவர் காண்பித்த காரியங்கள். we have to pray for தமிழ்நாடு. நம்ம ஜெபிப்போம். எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபிப்போம். பிதாவே, லார்ட் protect our தமிழ்நாடு, protect our CM, bless our CM, protect our தமிழ்நாடு. லார்ட் தமிழ்நாடு ஆசீர்வதிப்பீராக. தமிழ்நாடு முழுவதும் அங்கே இருக்கிற அத்தனை மாவட்டங்களை கர்த்தர் காப்பாராக. கடற்புறங்களை கர்த்தர் காப்பாராக. மீனவர்களை கர்த்தர் காப்பாராக. நம் விவசாய மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விவசாயிகளுக்காக ரொம்ப ஜெபிக்க வேண்டும் என்று இந்த ஆண்டவர் சொல்கிறார். ஃபார்மர்ஸ், உங்களுக்காக ரொம்ப ப்ரே பண்ணி ஆகணும். தமிழ்நாடு ஃபார்மர்ஸ், உங்களுடைய சூழ்நிலைகளுக்காக ரொம்ப ஜெபித்தாக வேண்டும். உங்களுடைய நிலைகளுக்காக மிகவும் ஜெபித்தாக வேண்டும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் பொருளாதாரத்தினுடைய தரம் தமிழகத்தில் டவுன் ஆகிறதை பார்க்கிறேன். தமிழகத்தில் ஐடி ஃபீல்டில் நிறைய ரெசெஷன் ஃபார்ம் ஆகிறத பார்க்கிறேன். ஆகையினால் தமிழ்நாட்டுக்கு நாம் செபிப்போம். கர்த்தர் ஆளுகை செய்வாராக. எசப்பா, எங்கள் தமிழ்நாடை காத்துக்கோங்க, எங்கள் தமிழ்நாடு ஆசீர்வதிங்க, எங்கள் தமிழ் மண்ணை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ரத்தம் தெளிக்கிறோம். தமிழ்நாட்டு சிஎம் ஆசீர்வதிப்பாராக, சுகம் இருப்பதாக. தமிழ்நாடு சிஎம் குடும்பத்துக்காய் செபிக்கிறோம். அவன் குடும்பத்தில் குற்றம் சாட்டப்பட்டு எழும்பிராதபடிக்கு, பேர் கெட்டாதபடிக்கு கர்த்தர் காப்பாராக என்று சொல்லி ஜெபிக்க சொல்கிறார். இதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம். we must pray, it's our duty. God has chosen us to pray for our தமிழ்நாடு in Jesus name. ஸோ இந்த தமிழ்நாட்டுக்கு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தமிழகத்தை குறித்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து ஜெபிப்போம். தமிழகத்தில் இருக்கிற சில பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மறைந்து போகிறதை பார்க்கிறேன். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பயங்கரமான சில விஷயங்கள் நடக்கிறது. சிலர்கள் மறைந்து போகிறதை நான் காண்கிறேன். செக்யுலர் லீடர்ஸ், நல்ல செக்யுலர் லீடர்ஸ்லாம் அப்படியே அவங்களுடைய சீசன் முடிகிறதை பார்க்கிறேன். ஸோ we have to pray. Lord, be with us. எங்களை காத்துக்கொள்ளும். தமிழகத்தை ரட்சியும், தமிழகத்தை ஆசீர்வதியும். ரட்சிப்புண்டாகட்டும். தமிழகத்தில் இருக்கிற போதைகள் மாறட்டும், குடிப்பழக்கங்கள் மாறட்டும். தமிழகத்தில் விழுந்து போகிற ஆண்டவர் சூழ்நிலைகள் மாறட்டும். ஆண்டவரை கடற்கரை ஓரங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும். வாலிபர்களை தொடுங்க, இளம் குழந்தைகளை எழுப்புங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எழும்பி பிரகாசிக்கிறாண்டு.
மைட்டி 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 வர்ஷிப்பர்ஸா இளம் பிள்ளைகளை கத்தர் எழுப்புகிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை கத்த தமிழகத்தில் எழுப்புகிறதை காண்பீர்கள். இம்மெச்சூரிட்டியா இருக்காங்க நம்ம நினைக்கிறோம். வளர வளர அந்த மெச்சூரிட்டி வந்துடும். அவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தின்படி கத்தர் அவரை நடத்துகிறார்கள். எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவருக்கு கீழாக கத்தர் உங்களை வளர உதவி செய்வாராக. நல்ல ஆவிக்குரிய தலைவர்களுக்கு சொல்கிறேன், இளம் ஊழியர்களை வளர்த்து விடுங்கள். நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் உண்டாக்குவார். ஏமேன் ஏமேன் ஏமேன். தமிழகத்தை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ். Praise the Lord. இந்திய தேசத்துக்காய் ஜெபித்தே ஆக வேண்டும். இந்திய தேசத்துக்காய் திரும்ப சொல்றேன், we must pray for our India. ரொம்ப மோசமான ஒரு நிலை இந்திய தேசத்தில் காணப்படுகிறது. இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம். we must pray for India. திரும்ப சொல்கிறேன், இந்திய தேசத்துக்காய் ஜெபித்தாக வேண்டும். ஒரு மோசமான ஒரு ஆண்டு. my beloved, மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் இருப்போம். இந்திய தேசத்துக்காய் தினந்தோறும் நம் இந்திய மண்ணுக்காய் ஜெபித்தாக வேண்டும். ரயில் விபத்துகள், விமான விபத்துகள் அதிகமாயிருக்கும். ஏர்லைன்ஸ்ல பயங்கரமான நஷ்டங்கள் ஏற்படும். நான் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கர்த்தர் உங்களுக்கு புரிந்து கொள்ள உதவி செய்வாராக என்று நான் வேண்டுகிறேன். சில ஏர்லைன்ஸ்லாம் அப்படி டவுன் ஆகுது, சில ஏர்லைன்ஸ் அப்படி ஆதிக்கம் கொள்ளுகிறது. இந்திய தேசத்தை ஆதிக்கம் கொள்ளுகிற விஷயங்களுக்கு அடித்தளம் யார்? இந்திய தேசத்திலே சில விஷயங்களை ஆதிக்கம் கொள்கிறதற்கு யார், எந்த குடும்பம் அடித்தளம் என்பதை கூர்ந்து கவனித்தால் புரிந்து கொள்வீர்கள். ஒன்றை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிறது ஒரு மனிதனோ, ஒரு தனி மனிதனோ, ஒரு குடும்பமோ அல்ல, வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் ஆளுகை செய்வாராக. திரும்ப ஆண்டவர் சொல்கிறார், இந்திய தேசத்தை தனி மனிதனோ குடும்பமோ, அது எந்த குடும்பமா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஆளுகை செய்வாராக. குடும்பமோ தனி மனுஷரோ. டெல்லி கிளைமேட் ரொம்ப மோசமான நிலைக்கு போகிறது. we must pray for Delhi. நீரினால் தண்ணீரினால் ஒரு அழிவும் டெல்லிக்கு இருக்கிறது. நிலநடுக்கத்தின் அதிர்வை பார்க்கிறோம். we must pray for Delhi. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசில் அநேக கலவரங்கள் ஏற்படுகிறதை பார்க்கிறேன். எஸ்பெஷலி pray for ராஜஸ்தான் அண்ட் ஹரியானா, சத்தீஸ்கர். இன்னும் சொல்ல போனா பிஜேபி அரசாண்டு கொண்டிருக்கிற மாநிலங்களில் சில கலவரங்கள் வெடிக்கிறதை காண்போம். so we have to pray for all the states in India. மிசோராமிலே கலவரங்கள், மத கலவரங்கள் நடக்காதபடிக்கு தடுப்பாராக. நாகாலாந்திலே போராட்டங்கள் வெடிக்காதபடிக்கு தடுப்பாராக. பிரபலமாய் தோன்றுகிற சினிமா துறையில் இருக்கிறவர்கள் சிலர் மறைந்து போகிறதை நான் பார்க்கிறேன். பிரபலமாய் தோன்றுகிற ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்கள் சிலர் மறைந்து போகிறார்கள். அவருடைய ரட்சிப்புக்காய் ஜெபிக்க வேண்டும். மத கலவரங்கள் அதிகமாய் வெடிக்கும். மத கலவரங்கள் அதிகமாய் வெடிக்கக்கூடிய சூழ்நிலை. சில பெண்கள் பொலிட்டிக்கல் லீடர்ஸாய், சில தலைவர்களாய் கர்த்தர் எழுப்புகிறார். எழும்ப விடாதபடிக்கு இருக்கும் கர்த்தர் எழுப்புகிறார். கள்ள நோட்டுகள், ஐயோ கள்ள நோட்டுகள், அப்படி ரூபா நோட்ல நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. கள்ள நோட்டுகள் மறையட்டும் என்று சொல்லுவோமே, ரூபா நோட்ஸ்ல நிறைய மாற்றங்கள் வரப்போகிறது. அதை நீங்க தொலைக்காட்சியில நீங்க அதிகமா பார்ப்பீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற சில ஆலமரங்கள் சரிகிறது. டீசெண்டா ஆவியான சொல்லுகிறார், நீ புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இப்படியே ஓப்பனா சொல்றாரு, அரசாண்டு கொண்டிருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சில மரங்கள் சரிகிறது. சமாதானம் இல்லாத ஆண்டு, விலைவாசி பெறுகிற ஆண்டு, நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப சஃபர் ஆகிற ஒரு ஆண்டு. விவசாய மக்களுக்கு நிறைய நெருக்கங்களும் போராட்டங்களுமான ஒரு ஆண்டு. கர்த்தர் சிலருடைய கண்களை திறந்து காண்பித்து கொடுப்பாராக. இந்தியன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸினுடைய தரம் என்ன என்பதை காண்பித்து கொடுப்பார். இந்தியா யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறது. இந்தியா, சைனா, பாகிஸ்தானுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்திய தேசத்தில் பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
இந்தியா மேப்போட கனெக்டடாக இருக்கிற அதர் நேஷன்ஸ்க்காக ரொம்ப ஸ்பெஷலாக ஜூம் பண்ணி ஆகணும். ஸோ இந்தியாவுடைய ஆர்மியினுடைய தரம் என்ன, ஏர்ஃபோர்ஸினுடைய தரம் என்ன என்பதை காண்பித்து கொடுத்துருவார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாகிறது. நிறைய இராணுவ தளவாடங்கள், இராணுவத்தில் வாங்கக்கூடிய அநேக பொருட்கள் மற்ற தேசத்திலிருந்து இந்திய தேசத்துக்கு அப்படி நிறைய பொருட்கள் வாங்குகிற நிலை வருகிறது. இதை வாங்கினாங்க, அதை வாங்கினாங்க, ரஷ்யாட்டேருந்து அதை வாங்கினாங்க, சைனாட்டேருந்து அதை வாங்கினாங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க பாருங்க. ஆனாலும் பயங்கரமான சில பிரச்சனைகள் வெடிக்கிறதை பார்க்கிறேன். ஸோ எல்லாம் வாங்கணும், ரைட்டு. ஆர்மியினுடைய தரம் காண்பித்து கொடுக்குறான். அதே போல புதிய புதிய வாகனங்கள் அறிமுகப்படுகிற ஆண்டு, நியூ பிராண்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் ஆட்டோமொபைல்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஆண்டு. ஆட்டோமொபைல்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு போராட்டமான குழப்பமாய் இந்திய தேசத்தில் காணப்படுகிறதை பார்க்கிறேன். இந்திய தேசத்துக்காய் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உணவு பற்றாக்குறை இந்திய தேசத்தில் ஏற்படுகிறதை பார்க்கிறேன். சில ஆகாரங்கள் விலைவாசி ரொம்ப அதிகமாக ஏறுகிறது. உணவுப் பொருட்கள் ரொம்ப அதிகமாக ரேட் ஏறுது. வெங்காய ரேட் இவ்வளோவா, தக்காளி ரேட் இவ்வளோவா, இந்த பொருள் இப்போ கிடைக்காதா, இந்த பொருளை பேன் பண்ணிட்டாங்களா? அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு போராட்டங்களுமாகவும் காணப்படுகிறதை நான் பார்க்கிறேன். We have to pray for India. We must pray for India. மறந்து விடாதிருங்கள், இந்தியாக்காய் நாம் ஜெபித்தாக வேண்டும். கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்தை காப்பாராக, இந்திய தேசத்தை ஆளுகை செய்வாராக. காங்கிரஸ், நீங்க இந்த ஆண்டு எழும்பலன்னா, காங்கிரஸ் நீங்க இந்த ஆண்டு எழும்பலன்னா, இந்த ஆண்டு நீங்கள் ஆதிக்கம் கொண்டு தைரியமா எழும்பிட்டீங்க, உங்க கையில தான் இருக்கு, பார்த்து கொள்ளுங்கள். கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கும். மண் சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், பூமி அதிர்ச்சிகள், நிலநடுக்கங்கள் ஆங்காங்கே எழும்புகிறது. ஏதோ ஒரு பகுதி ரொம்ப அதிகமாய் டோட்டலாய் தாக்கப்பட்டு, ஏதோ ஒரு ஸ்டேட், ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் பயங்கரமா டேமேஜ் ஆகுது, கடுமையாய் தாக்கப்படுகிற ஒரு நிலை உண்டாகிறதை பார்க்கிறோம். We have to pray for India more. பயங்கரமான விமான விபத்துகளை கேட்பீர்கள், எத்தனையோ ஆயிரங்கள். ரயில் விபத்துகள் கொடூரமாக இருக்கும். We have to pray. தடுப்பாராக. வாதையின் ஆண்டு, பேர் தெரியாத வாதை, இப்படி ஒரு வாதை இருக்கா சொல்லுகிற ஆண்டு. கேரளா மிகவும் பாதிக்கப்படுகிறது. We must pray for Kerala. We must pray for Karnataka. We must pray for மகாராஷ்டிரா. மிகவும் பாதிக்கப்படுகிறது. இந்திய தேசத்தில் இருக்கிற பிரபலமான கோயில்கள், அது ஒட்டி இருக்கிற பகுதிகள் அதிகமாய் தாக்கப்படுகிறது. நான் பார்க்கிற ஒரு பெரிய சிலை, அதை காணோம், பார்த்தா சரிஞ்ச மாதிரி இருக்கு, பார்த்தா பாதி தண்ணியா இருக்கு, அது எப்படின்னே தெரியல, பயங்கரமா இருக்கு. We have to pray for India. சில பொலிட்டிக்கல் லீடர்ஸ் விழுகிறதை பார்க்கிறேன், சரிகிறதையும் பார்க்கிறேன், சிலர் மறைந்து போகிறதையும் பார்க்கிறேன். We have to pray. பிஜேபி எங்கெல்லாம் அரசாண்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த ஸ்டேட்லாம் பாருங்க, கடும் பிரச்சனைகள் வெடிக்க போகிறது, கடுமையான சில சூழ்நிலைகள் வருகிறது. அனிமல்ஸ் அஃபெக்ட் ஆகிறது நான் பார்க்கிறேன். சில சர்ச்சஸே இல்லையா? இங்க இருந்த சர்ச்சை காணுமே. ப்ளீஸ் ப்ரே ஃபார் இந்தியா. இந்தியாக்காக மிகவும் ஜெபிப்போம். நிற்பேன் என்று நினைக்கிறவர்கள் தலைவர்கள் சரிவார்கள், சரிந்து விட்டார்கள் என்று சொல்லுகிற தலைவர்கள் நிற்பார்கள். நிற்கிறேன், என்னெல்லாம் அசைக்கவே முடியாது என்று சொல்லுகிறவர்கள் சரிகிறார்கள். சரிந்து போனவர்களை கர்த்தர் நிமிர பண்ணுகிறார். இந்திய தேசத்துக்காக ஜெபிப்போம். இந்த ஆண்டு இந்திய தேசத்திலே, நம்மளுடைய தேசத்திலே ரொம்ப போராட்டமான ஆண்டு, சமாதானம் இல்லாத ஆண்டு, பயங்கரமான பிரச்சனைகள் வெடிக்கிற ஆண்டு, எக்கனாமிக் கண்டிஷன் ரொம்ப மோசமாய் போகிற ஆண்டு, வேலை வாய்ப்புகள் இழக்கிற ஆண்டு, நிறைய பேருடைய ஜாப்ஸ் நீங்கி போகிறத பார்க்குறேன். வெளி தேசத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கே திரும்ப வருகிற ஒரு நிலை உண்டாகிற ஆண்டு. ஸோ we have to pray for India. Lord, இந்தியாக்காய் ஜெபிக்கிறேன், இந்திய தேசத்தை காத்துக்கொள்ளும். இந்திய தேசத்தில் நம்முடைய கரம் இறங்கட்டும். இந்திய தேசத்தை ரட்சிப்பீராக. இந்திய தேசத்தை ஆளுகிறவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களையும் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ரத்தம் தெளிக்கிறேன். ஆளுகை செய்யும். இந்திய தேசத்துக்காய் கெஞ்சுகிறோம், காப்பாற்றும் என்று வேண்டுகிறோம். இயேசு நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். I just want to tell you, இந்த ஆண்டு இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் மிகவும் மோசமான ஆண்டு.
இந்த உலகத்திலே பல விதமான அசம்பாவிதமான சம்பவங்கள் நடக்கிறதை இந்த உலகமே பார்க்க போகிறது. We have to pray for all the nations. We have to pray for all the countries. இந்த உலகத்தில் சம்பவிக்கிறது இந்த ஆண்டு மிக மிக போராட்டமாக இருக்கும், கடினமான ஆண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு கிருபையும் இரக்கமும் தயவும் தேவ சமாதானமான ஆண்டு. இந்த ஆண்டு நம்முடைய தேசத்துக்காய் மிகவும் ஜெபித்தாக வேண்டும். தேசங்கள் ஒன்று சேர்ந்து உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுகிற ஒரு ஆண்டாக இருக்கும். தேசங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆண்டாக இருக்கும். இஸ்ரவேல் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள் அது முடிகிறதா இருந்தாலும் அது அடுத்த ஒரு பரிமாணத்துக்குள்ளே போய் ஒரு புதிய யுத்த களத்துக்குள் கடந்து போகிற ஒரு புதிய சூழ்நிலைகள் மற்ற தேசங்களில் உண்டாகிறதா இருக்கும். என் தேசத்தின் எல்லைகள் என்று சொல்லி இருக்கிற இடங்களில் அந்த எல்லைகளுக்குள்ளே உண்டாகிற போராட்டங்களை காண்கிற ஒரு ஆண்டாக இருக்கும். தேசத்திலே லெஸ்பியன், ஹோமோசெக்சுவல், மேல் அண்ட் மேல், ஃபீமேல் அண்ட் ஃபீமேல் என்று சொல்லி பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற கொடூரமான ஒரு மோசமான ஆண்டாக இருக்கும். எஸ்பெஷலி திரும்ப சொல்கிறார், கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்க்கு ஆபத்தான ஆண்டாக இருக்கும். கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்க்கு ஆபத்தான ஆண்டாக இருக்கும். கிறிஸ்டியன் கண்ட்ரீஸில் இருக்கிற சர்ச்சஸ்க்கு டைம் பாஸுக்குன்னு சர்ச்சுக்கு போனவங்க லைஃப் டைமுக்காக போக வேண்டிய நிலைமை வரப்போகிறது. கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ் லிசன், டைம் பாஸுக்குன்னு சர்ச்சுக்கு போகிறது லைஃப் டைமுக்காக போக வேண்டிய நிலைமை வரப்போகிறது. ஒரு கடமைக்காக திருச்சபைகளுக்கு போகிறவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை காக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற நிலைக்கு போய் நிற்கிற சூழ்நிலைகள் உண்டாகிறது. ஸோ இந்த ஆண்டு கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்க்குள்ள ஒரு காட் ஃபியரிங்கை கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணுறார், கிரியேட் பண்ண போகிறார். தட் we are going to see that. இந்த ஆண்டு எக்கனாமிக் ரெசிஷன் பயங்கரமாக இருக்கும், ஹைலி எக்கனாமிக் ரெசிஷனாக இருக்கும். அதே சமயத்தில் பல பேருக்கு, பல தேசங்கள் இருக்கிற பல பேருக்கு வேலை இல்லாமல் போகிற நிலை வருகிறது. மாத்திரமல்ல, சில கம்பெனிஸ் மூடப்படுகிற நிலையும் வருகிறது. பல பேர் மைக்ரேட் ஆவார்கள் இந்த ஆண்டு தன் தேசங்களை விட்டு. ஒரு குறிப்பிட்ட தேசத்துல இவாக்குவேட்டே பண்ண சொல்ல போகிறார்கள். அப்படி ஒரு கடினமான சூழ்நிலைகள் உண்டாகிறது. வேர்ல்டு பிசினஸ் எக்கனாமியில இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அது பல சரிவை உண்டாகிற நிலை வருகிறதை நான் பார்க்கிறேன். இன்டர்நேஷனல் டிராவல்ஸ்ல, ஏர்லைன்ஸ்ல சில ப்ரொஹிபிட்டட் வரப்போகிறது. இந்த தேசத்துக்கு நீங்கள் பிரயாணம் பண்ண முடியாது என்கிற நிலை வருகிறது. மற்ற தேசத்தில் இருக்கிறவர்கள் உங்களை தப்பிக்கொள்ளுகிறதற்கு வேறு தேசத்துக்கு ஓடிவிடுங்கள் என்கின்ற சூழ்நிலைகள் உண்டாகிறதை நான் பார்க்கிறேன். ஆகையினால் இந்த ஆண்டு ரொம்ப கடினமான ஒரு ஆண்டு என்று கர்த்தர் மறுபடியும் திருவுளம் பற்றுகிறார். சில டிசாஸ்டர்ஸ், கொடினமான டிசாஸ்டர்ஸ் வருகிறதை பார்க்கிறேன். அது சில தேசங்களையும் பட்டணங்களையும் கொடூரமாய் தாக்குகிறதை பார்க்கிறேன். அதே போல ஃப்ளைட் டிஸப்பியர் ஆகிறதை பார்க்கிறேன். ஷிப் மூழ்கி போகிற நிலைக்கு உண்டாகிறதை காண்கிறேன். ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட், பயங்கரமான ரெக்கார்ட் இந்த ஆண்டு செய்ய போகிறதை காண்கிறேன். இந்த ஆண்டு நிறைய பேர் ஒரு இடத்திலிருந்து இந்த இடம் ஷிஃப்ட் ஆகி போகிற ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகிறது. சில தேசத்துல ஃப்ரீ செக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸே ரிலீஸ் பண்ண போகிறார்கள். அந்த மாதிரி பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற சில நிலைகள் உண்டாகிறது. அதே சமயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் வல்லமையாய் ஊழியம் செய்கிற இடங்களில், தேசங்களிலே கேட்போம், மரித்ததை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கிறதையும் காண்பீர்கள். அதே போல இந்த உலகத்தில், இந்த வேர்ல்டுல முஸ்லிம் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, குர்ஆன் இஸ் ரைட் ஆர் பைபிள் இஸ் ரைட். நோ 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 நோ, குர்ஆன் இஸ் ரைட். நோ 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 நோ, பைபிள் இஸ் ரைட். நோ நோ நோ, இந்த இடம் முகமதிய இடமா இருந்தாலும் இது முன்பு கிறிஸ்தவத்திலே சொல்லப்பட்ட, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு இடம், பின்புதான் இது முகமதிய இடமாய் மாறி இருக்கிறது என்கின்ற ஒரு கான்ட்ரடிக்ஷன், கான்வர்சேஷன்ஸ், அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷன் சொல்ல முடியாது, ஒரு விதமான ஆர்கியூஸ், வியூஸ், தாட்ஸ் எல்லாம் எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். இந்த ஆண்டு அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்கு பயங்கரமான எக்கனாமிக் ரெசெஷன் இருக்கிறது.
பல பேருடைய வேலை கடந்து இல்லாமல் போகிற நிலை வருகிறது. சில கம்பெனிஸ் மூடப்படுகிறது. நிறைய பேர் மைக்ரேட் ஆகிறார்கள். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆண்டாக இருக்கும். தயவுசெய்து லிசன், மை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, லிசன். உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி கர்த்தர் சொல்கிறார். ஜென்டைல்ஸ் லீடர்ஸாய் எழும்புகிறதை பார்க்கிறேன். அமெரிக்கா ஜெபித்தால் மட்டும்தான், இல்லாவிட்டால் ஜென்டைல்ஸ் அமெரிக்காவை ஆளுகிற நிலை வந்துவிடக்கூடாது. சில ஜென்டைல் நான் லீடராவேன் என்று எழும்பி நிற்கிற சிச்சுவேஷன் அமெரிக்காவிலே வருகிறது. பட் God's promise is there. ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் கர்த்தர் சில மாற்றத்தை உண்டாக்கி நினைச்சு பார்க்காத அதிசயத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். டிசாஸ்டர், கடும் காற்று, மணல் காற்று, அந்த இடம் ஃபுல்லா மணலா காத்தா மண்ணா மூடி இருக்கு. பனியா தெரியல, மண்ணா மூடி இருக்கிறதை பார்க்கிறேன். ஹில் டாப்ஸ்ல இருக்கிற நிறைய பிரச்சனைகள் வருகிறதை பார்க்கிறேன், ஆபத்துகள். ஸோ அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். பீப்புள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் இவாக்குவேட் ஆகிறதை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்கு வருகிறதை நான் காண்கிறேன். மற்ற தேசத்தை குறித்த சில காரியங்களை கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் மற்ற தேசங்களுக்காய் ஜெபிப்போம். மற்ற தேசத்துக்காக நம்ம அதிகமாக ஜெபிப்போம். ஜப்பான்ல நிறைய நியூவான இன்னும் நிறைய கிரியேட்டிவிட்டியா, நிறைய புதிய கண்டுபிடிப்புகள். எக்ஸாக்டா சொல்ல போனா ரோபோஸனுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாய் நிறைய திட்டங்களும் காரியங்களும் தேசத்திலே பயங்கரமான சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட போகிறது. அது சில பிரச்சனைகளாகவும் எழும்புகிறதை பார்க்கிறேன். மெக்சிகோ டிசாஸ்டரை நான் பார்க்கிறேன், வேக்வேட் ஆகிறத பார்க்கிறேன். ஆயில் கண்ட்ரீஸினுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஈரான், சவுதி, கனடா, ஆயில் கண்ட்ரீஸ்க்காக, விசேஷமாக ஈரான், சவுதிக்காக, அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்க்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளும்படி கர்த்தர் சொல்கிறார். இந்தியாவுக்கு ஒரு ஆபத்து வருகிறது. இஸ்ரவேலுடைய தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பலம் உண்டு என்பதை எல்லா தேசத்துக்கும் காட்டி கொடுப்பார். இஸ்ரவேல் தேசம் வலுவான தேசம் என்பது மற்ற தேசங்களுக்கெல்லாம் கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். அதிலே மற்ற தேசங்கள் உடன்படிக்கை பண்ணி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு பொல்லாத காலம் எழும்பி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆகையினாலே இந்த ஆண்டு அதே மாதிரி ஐலாண்ட்ஸ், தீவுகள் இருக்கிறதுல, தீவுகளிலே பாதிப்புகள் உண்டாகிறது. மற்ற தேசத்துல கடலோரமாக இருக்கிற தீவுகள் மூடப்படுகிறதையும் நான் பார்க்கிறேன். ஸோ இந்த ஆண்டு நம்ம அதிகமாக ஜெபிப்போம். அதே மாதிரி ஏவுகணைகள், இராணுவங்கள், இந்த யுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கு தெரியுமா, காஸ்ட்லியான பொருட்கள், இவைகளெல்லாம் நிறைய கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தி கொண்டிருப்பார்கள். இன்னொரு தேசம் அதை வாங்கி கொண்டே இருக்கும். இப்படி பல புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் பயங்கரமா எழும்பும். இதெல்லாம் யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு சீசன். நான் ரெடி யுத்தத்துக்கு என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் வருகிறது. நாம் இந்த வருடத்திற்காக நாம் விசேஷமாய் ஜெபிக்க போகிற அந்த முதல் நாள்ல இது பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மறுபடியும் புதிய வருட வாழ்த்துக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். குடும்பமாய் வாழ்த்துகிறோம். இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த ஆண்டு சத்துரு நம்மளை தொடக்கூடாது. இந்த ஆண்டு பிசாசு நம்மளை தொடக்கூடாது. வியாதி நம்மளை தொடக்கூடாது. பலவீனம் நம்மளை தொடக்கூடாது. இருள் நம்மளை தொடக்கூடாது. மந்திரம் தொடக்கூடாது. சூனியம் தொடக்கூடாது. வார்த்தையில பலப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க கிருபை தாரும். நல்ல சபையில நாட்டப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் வைப்பாராக. நல்ல ஒரு ஆவிக்குரிய ரைட் ஸ்பிரிச்சுவல் லீடர் கீழே இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு நல்ல ஒரு மோசையை தெரிந்து கொள்ளவும், எலியாவை தெரிந்து கொள்ளவும், அந்த மோசை கீழே, எலியா கீழே நிற்க கர்த்தர் பலன் தருவாராக. இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வாராக. இந்த ஆண்டு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு பலத்தின் ஆண்டு. அவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சந்திக்கிற ஆண்டு. அவர்கள் கர்த்தரை சந்திக்கிற ஆண்டு. கர்த்தர் அவர்களை சந்திக்கிற ஆண்டு. இந்த ஆண்டு குடும்பமாய் ரட்சிக்கப்படட்டும். இந்த ஆண்டு குடும்பமாய் ஞானஸ்நானம் எடுக்கட்டும். இந்த ஆண்டு குடும்பமாய் அபிஷேகம் பெறட்டும். இந்த ஆண்டு குடும்பமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஆண்டாக கர்த்தர் மாற்றுவாராக. இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் பையன் பிரயாசத்தில் ஃபினான்ஷியலை கர்த்தர் லிஃப்ட் அப் பண்ணுவாராக. இந்த ஆண்டு உங்களுடைய நெருக்கங்கள்லாம் மாறி கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவாராக. இந்த ஆண்டு உங்கள் போகில வருதல் கர்த்தர் பாதுகாப்பாராக. இந்த ஆண்டு கர்த்தருக்காக ஏதோ ஒன்று செய்து சாதித்து முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த ஆண்டு தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு தூசி கூட நம்ம மேல் படாதபடி காப்பாராக. இந்த ஆண்டு சித்தமில்லாத யாரும் நம்மளை பார்க்கக்கூடாது. சித்தமில்லாத நாம் யாரையும் காணாதபடி கர்த்தர் காப்பாராக. இந்த ஆண்டு கர்த்தருடைய சித்தம் மட்டும் நம்ம வீட்டிலே, குடும்பத்திலே, பிள்ளைகள் லைஃப்ல, ஊழியத்துல, ஆவி ஆத்மா சரீரத்தை கொண்டு கர்த்தர் செய்வாராக.
இந்த ஆண்டு தடைகளை உடைத்தெறிவாராக. இந்த ஆண்டு வாசல்களை திறப்பாராக. இந்த ஆண்டு கர்த்தர் உன்னுடைய நினைச்சு பார்க்காத அற்புதங்களை காண செய்வாராக. இந்த ஆண்டு உன் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகட்டும். இந்த ஆண்டு உங்கள் கண்ணீருக்கு முடிவு உண்டாகட்டும். இந்த ஆண்டு உங்களுடைய பலவீனங்களுக்கு முடிவு உண்டாகட்டும். இந்த ஆண்டு கோர்ட் கேஸ்க்கு முடிவு உண்டாகட்டும். இந்த ஆண்டு எல்லா போராட்டங்களுக்கு முடிவு உண்டாகட்டும். இந்த ஆண்டு இருள் நீங்கட்டும். இந்த ஆண்டு கர்த்தர் வெளிச்சத்தை உதிக்க செய்வாராக. இந்த ஆண்டு கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவாராக. இந்த ஆண்டு உங்க சூழ்நிலைகள் தலைகளாய் மாறட்டும். 365 நாட்களுக்கு 365 தூதர்களை கர்த்தர் வைப்பாராக. இந்த ஆண்டு தடைகளை உடைத்தெறிவாராக. இந்த ஆண்டு பரலோகம் திறக்கப்படுகிற பரலோகத்தின் காட்சிகளை காண்கிற கிருபை உண்டாகட்டும். இந்த ஆண்டு இயேசுவோடு கெட்டி நெருங்கி ஜீவிக்கிற கிருபை உண்டாகட்டும். இந்த ஆண்டு உங்க விசுவாசம் பெருகட்டும். இந்த ஆண்டு கர்த்தருக்குள்ள இருக்கிற வைராக்கியம் பெருகட்டும். இந்த ஆண்டு வார்த்தையிலே வளர வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் பெருகட்டும். இந்த ஆண்டு கர்த்தர் தருகிற பரத்துக்குரிய ஞானம் பெருகட்டும். இந்த ஆண்டு விசுவாசம் பெருகட்டும். இந்த ஆண்டு கர்த்தருடைய கிருபை உங்களோடு பெருகட்டும். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கட்டும். இந்த ஆண்டு நீங்கள் ஜெபித்தால் வியாதி சுகமாகணும். இந்த ஆண்டு நீங்கள் ஜெபித்தால் பிசாசு ஓடணும். இந்த ஆண்டு நீங்கள் ஜெபித்தால் கட்டு உடையணும். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற மகத்துவமான காரியங்களை காணும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். ஒரு அபிஷேக தைலத்தை கர்த்தர் உங்க மேல ஊற்றுவாராக. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. தீங்குக்கு விலக்கி காப்பாராக. சாத்தானுடைய மண்டலத்தில் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, சத்துருடைய மண்டலத்தில் உங்களுக்கு விரோதமாக எழுதி கொண்டிருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் அழிப்பாராக, அழிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆளுகை செய்து நடத்துவாராக. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிறதை உங்களை கொண்டு மட்டும் செய்து முடிப்பாராக. தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காப்பாராக. அக்கினி மதிலை கட்டி காப்பாராக. ரத்தத்தால் மூடி மறைத்து பாதுகாப்பாராக. தூதர்களை கர்த்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணி காப்பாராக. Glory to God. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை சந்திக்கிற ஆண்டாக, கர்த்தருக்கென்று நாம் ஆயத்தப்படுகிற ஆண்டாக, அநேகர் ஆயத்தப்படுத்துகிற ஆண்டாக கர்த்தர் வைப்பாராக. தீங்குக்கு விலக்கி காப்பாராக. முழு குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். குடியினாவிகள் வீட்டை விட்டு விலகட்டும். சிகரெட் ஆகி வீட்டை விட்டு விலகட்டும். உங்க வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பாராக. போதைகள் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு தேசத்தை விட்டு மாறட்டும். இந்த ஆண்டு கர்த்தர் தமிழகத்தை ரத்தத்துக்குள் மறைப்பாராக. செபிங்க அக்கா அண்ணா, செபிங்க அண்ணா. பேச 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 இந்த வார்த்தையெல்லாம் உங்க வீட்டுக்கு குடும்பத்துக்கு தலைமையில கர்த்தர் எழுதுவாராக. கேன்சர் தொடக்கூடாது. கிட்னி ப்ராப்ளம் வரக்கூடாது. லிவர் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஹாஸ்பிட்டல் மருந்து டேப்லெட் எல்லாம் கேன்சல் ஆகட்டும். வீண் செலவுகள் இயேசு நாமத்தில் கேன்சல் ஆகட்டும். இந்த ஆண்டு சுகத்தை தருவாராக. அலங்கத்துக்குள் சமாதானம், அரண்மனைக்குள் சுகத்தை கொடுப்பாராக. இந்த ஆண்டு உங்க வீட்டில் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்படுவதாக. சொந்த வீட்டை சுதந்திரிக்க கிருபை தருவாராக. பெத்தேலை சுதந்திரிக்க, பெத்லகேமை சுதந்திரிக்க, ஆலயங்கள் கட்டப்பட. Glory to God. கர்த்தர் கிருபை தருவாராக. சொல்ல 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 அற்புதம் நடக்குது. வியாதியோடு இந்த ஆண்டு நீ கால் எடுத்து கூடாது. பலவீனத்தோடு கால் எடுத்து கூடாது. போராட்டத்தோடு கால் எடுத்து வைக்க கூடாது. நெருக்கத்தோடு கால் எடுத்து வைக்க கூடாது. பலனோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு வைப்பாராக. நம்ம பிள்ளைகள் படிக்கிற படிப்புல வெற்றி உண்டாகட்டும். பிள்ளைகளுக்கு அடுத்த மேல் படிப்புக்குள்ள வாசல்கள் திறக்கட்டும். பிள்ளைகள் ஒரு பக்கம் கிட்டார் வாசிக்கட்டும், இன்னொரு பக்கம் கர்த்தர் ஊழியத்தை செய்யட்டும். Glory to God. ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு போகட்டும், இன்னொரு பக்கம் கர்த்தர்க்காய் வாசித்து ஆராதிக்கிற பிள்ளைகளை மாறட்டும். ஒரு பக்கம் கல்லூரிக்கு போகட்டும், இன்னொரு பக்கம் கர்த்தர்க்காய் வைராக்கியமாய் நின்று கன்வென்ஷன் ஸ்பீக்கராய் மாறட்டும். பிள்ளைகள் கர்த்தர்க்காய் எழும்புகிற ஆண்டாக மாறட்டும். Glory to God. இந்த ஆண்டு உங்களை ரத்தத்துக்குள் மறைப்பாராக. தூர தேசத்துல என் பிள்ளைங்க இருக்காங்க, காப்பார். தூர தேசத்துல என் பெற்றோர் இருக்கார், காக்கிறார். சில வேளை காக்கிற தேவன் இந்த ஆண்டு உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த ஆண்டு இந்த வசனத்தின் முடி, இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த ஆண்டு முடிக்கும் பொழுது ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு. ஆண்டுடைய பிள்ளைகளை கர்த்தர் பட்டினியா இருக்க விடவே மாட்டார். மன்னாவை கொண்டு போஷிப்பார். கை குறுகி போக விட மாட்டார். நல்லா ஜெபிங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம நல்லா ஜெபிச்சு தான் ஆகணும். இந்த வருடம் வேதத்தை முழுவதும் நம்ம தியானித்து தான் ஆகணும். இந்த வருடம் கர்த்தருக்குள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துதான் ஆகணும். பல மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபிக்கிற ஆவியின் அனுபவத்துக்குள் வளர்ந்துதான் ஆகணும். பல மணி நேரம் தேவனோடு சஞ்சரிக்கிற ஈனோக்கை போல் இருந்துதான் ஆகணும். பல மணி நேரம் தேவனோடு இசைந்து இருக்கிற அனுபவம் உண்டாகிதான் ஆகணும். பல மணி நேரம் தேவனை தரிசிக்கிற, பரலோகத்தை தரிசிக்கிற கிருபையினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் மாறிதான் ஆக வேண்டும். விசுவாசத்தில் வேறொன்றி நிற்கப்பட்டுதான் ஆக வேண்டும். அப்படி கர்த்தர் நம்மை வைப்பாராக. ஏசப்பா, ஏசப்பா, ராஜாதி ராஜாவே, என் தகப்பனே, கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ எனக்கு தெரியாது. இந்த ஆண்டு ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க டாடி, பிளஸ் பண்ணுங்க டாடி. ஒருத்தரையும் கைவிடாதீங்க. ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயாலியா நிறுத்தணும். சத்ருவே, உன் மண்டலத்துல யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார்களோ இவர்களை குறித்து நீ எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் கேன்சல் இட், அழிக்கிறோம், கேன்சல் பண்ணுகிறோம், நிர்மூலமாக்கி போடுகிறோம். என் ஆண்டவர் ஆளுகை செய்து ஜெயமாய் நடத்துவார். வாக்கு தத்தத்தை உரிமையாக்குறேன். சத்துருவை காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம்.
இந்த ஆண்டு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் ஆசீர்வாதமாய், ஜெயமாய், மகிமையாய் நிற்க, மலை மேல் இருக்கிற பட்டணமாய், விளக்கு தண்டி மேற்கிற விளக்காய், இங்க செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு, வாழாக்காமல், தலையாக்கும்படி, கீழாக்காமல், மேலாக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவாராக. இந்த ஆண்டு ஒரு எழுப்புதல் நம் மூலமாய் உண்டாகட்டும். பெரிய காரியங்கள் செய்வாராக. 12 மாசமும் மகிமையை நடத்துவார். கைவிடவே மாட்டார். வைராக்கியமா நில்லுங்கள். கர்த்தருக்குள் உறுதியா நில்லுங்கள். இயேசுவோடு நெருங்கி ஜீவிங்கள். சத்தத்தை கேட்க பழகுங்கள். ஜெயிப்பீர்கள், ஜெயிப்பீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. கர்த்தர் உங்கள் வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க கடவர். அளவில்லாமல் ஆசீர்வதிக்க கடவர். அளவில்லாமல் ஆசீர்வதிக்க கடவர். ஆமென், 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 ஆமென். பிதாவே, நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையினால் அலங்கரிப்பாராக. தாழ்த்துகிறோம். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதாகாலங்களிலும் வருகை பரியந்தம் சகல தேசத்தோடும் பரிசுத்தவான்களோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. We love you all in Christ. God bless you. Blessed happy new year 2024. Amen.